சென்னை பல்லாவரத்தில் கோயில் கட்டுமான பணியின் போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் கணேஷ்குமார் என்ற இளைஞர் உயிரிழந்தார். BE சிவில் இன்ஜினியரிங் படித்துவிட்டு போதிய வருமானம் கிடைக்காததால் கட்டட வேலை செய்து வந்த கணேஷ் கட்டிங் மெஷின் மூலம் கம்பிகளை வெட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தார். கட்டிங் மெஷினின் பிளக் இல்லாத ஒயரை சுவிட்ச் ஆஃபில் உள்ளது என கருதி அஜாக்கிரதையாக போர்டில் இணைக்கும் போது மின்சாரம் தாக்கியுள்ளது. விஜேந்திரன், நான் மயிலாடுதுறையில் இருக்கோம். நாங்கள் சொந்த ஊர் மயிலாடுதுறை. என் தம்பி கணேஷ்குமார், அவர் தான் இறந்து போனவர். அவர் சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்காரு. ஊரில் விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். இங்கே அவர் வர்றதுக்கு காரணம், அங்கே போதிய வேலை இல்லாததுனால இங்கே கோயில் திருப்பணிக்காக வேலை கட்டுமான தொழிலுக்காக வந்திருக்காரு லேபராக. வந்த இடத்துல அவருக்கு போதுமான சேஃப்டி ப்ரிகாஷன் இல்லை. அதுதான் இஷ்யூவே. இங்கே பார்த்தா அந்த திரௌபதி அம்மன் கோயில் பல்லாவரம், அந்த கோயிலில் தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கோயிலில் போதுமான நாங்கள் போய் பார்த்தப்ப என்னென்னா, சுவிட்ச் போர்ட்லேருந்து எதுவுமே ஒரு ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸே அங்கே இல்லை. ஜஸ்ட் அவர் டெய்லி வேஜஸாக தான் இந்த ஊருக்கு வந்தார். அங்கே எங்கள் கிராமத்துலேருந்து மைக்ரேட் ஆகி சென்னைக்கு வந்ததே அதுதான். கடந்த ஒரு வார காலமாக தான் அங்கே வேலை பார்த்துட்ருக்காரு. அந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட் எதுவும் இல்லாத காரணத்தால் அவர் மின்சாரம் தாக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து ஒயருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. வந்த இடத்துல தவறுதலாக அங்கே கனெக்ஷன் மாறி இருந்ததுனால சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருந்தும் அவருக்கு ஷாக் ஆகிருக்கு. அதனால் அங்கே ப்ராப்பராக ஒரு MCB இருந்ததுனா கூட போதும். ஒரு சின்ன ஒரு 200 ரூபா கூட இருக்கும் ஒரு ட்ரிப்பர். அந்த ட்ரிப்பர் இருந்ததா கூட போதும். அந்த அடிப்படை வசதி கூட அந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயிலில் இல்லை.